இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்றீங்க? சரி, அழக்கூடாது. பிறந்த நாள்ல அழுறது வந்து வடிவில்லை, சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. எங்க போக ரெடி ஆகி கொண்டு இருந்தீங்க? கோயிலுக்கு பர்த்டே நாள்ல கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வலிக்கிட்டு ரெடி ஆகி கொண்டு இருந்தீங்க. நாங்களும் வந்துட்டோம் சர்ப்ரைஸ் கிஃப்டோட. லைட்டா கண்ணு வேர்த்துட்டேன். போட்டோ மேக்கப் கலஞ்சிடுச்சு. பண்ணிட்டப்பா நடக்கும் நதிய புது சொட்டையும் கட்டிட்டப்பா அந்த வேயில் நம்ம பிள்ளையும் கூப்பிட்டப்பா ஒரு கந்தையும் போட்டுட்டப்பா சரி அணிவாட்டி இது பிரைவேட் பார்ட்டி தான் இசையெல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான் மியூசிக் அடினமா வீட்டு தான் தாண்டி வரும் அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொண்டாலே அவ கொண்டாடா தந்தாலே சரி, ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? பயமா இருக்கா? சரி, ஹலோ வணக்கம். என்ன சொல்லுங்களா? அப்ப வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? சரி, ஓகே. நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து புதுக்காட்டுக்கு வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? கலையரசி. சரி, அழகா பேர் வச்சிருக்காங்க. என்ன கலைகள் எல்லாத்துக்கும் அரசின்னு வச்சிருக்காங்க போல. அப்படியா? அப்படி நினைச்சு வச்சிருக்காங்க போல. சரி, ஓகே. அப்ப கலையரசி அக்காக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லி யாரோ ஒரு ஆக்கள் அன்பா கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து எங்களின் மூலமா கொடுத்து விட்டுருக்காங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, எத்தனையாவது வயது இது உங்களுக்கு? 27. 27. சரி, ஓகே. இந்த 27வது பிறந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பிறந்த நாள் அமையணும். இப்படி திடீரென்று சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. சரி, உங்களுக்காக ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்காங்க. ட்ரெஸ்ஸோட கலருக்கே மேட்சிங்கா அனுப்பி இருக்காங்க. பலூன் டெக்கரேஷனோட எல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. எதாச்சியா அமைஞ்சிட்டா இல்ல கேக் கலர் சொல்லித்தான் அனுப்பினாங்களான்னு தெரியாது. எதாச்சியா தான் அமைஞ்சிட்டு போல சேம் கலர். சரி, இந்த நாள்ல கட் பண்றதுக்காக இந்த கேக் அனுப்பி இருக்காங்க. இன்னும் நிறைய கிஃப்ட் உங்களுக்காக அனுப்பி இருக்காங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் பாக்குறதுக்கு முதல் யார் இதை அனுப்பி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன? அண்ணா இல்ல, ஆத்துக்காரர். அப்படின்னா ஹஸ்பண்ட். ஆத்துக்காரர். என்ன இந்திய முறைப்படி சொல்றீங்க? ஆத்துக்காரர்
அப்படின்னு சொல்லுவாங்க என்ன? இந்தியா தான். இந்தியா தான். இந்தியா தானா? நீங்க இந்தியாவா? வளர்ந்தது இந்தியாவுதான். நீங்க வளர்ந்தது இந்தியான்றதால அதால ஆத்துக்காரர்ன்னுட்டீங்க. சரி, எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா இந்தியா சம்மந்தப்படுத்தி சொல்றீங்கன்னு? இங்க இருக்கிற உங்களோட ஹஸ்பண்ட் கனடாவில இருக்கு. ஹஸ்பண்ட் அனுப்பலையே இந்த கிஃப்ட். அப்ப இது அக்காவே. அக்கா எங்க இருக்காங்க? அவங்களும் கனடா. அவங்களும் கனடாவில தான் இருக்காங்க. கனடாவில இருந்து அக்கா இவா. 2 அக்காவே இருக்க. இவங்க மூத்த அக்கா, மற்ற 2 அக்காக்கள் இருக்கிறாங்க வெளியில. ஓ, சொல்லுங்க. சரி, காதை வெட்டி விடுவோம். சரி, ஓகே. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் உங்களோட வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்களோட மிக்கியையும் அனுப்பியிருக்காங்க. ஓகே, சரி, அவங்களோட பர்த்டேக்காக ஸ்பெஷல் அவரும் வந்திருக்காரு. அவரையும் கூட்டி கொண்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, அப்ப எப்படி போகுது 27வது பிறந்த நாள்? சூப்பரா போகுது. சூப்பரா போகுது. உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த கிஃப்ட பாப்போமே. சரி, உங்களுக்கு நிறைய சாக்லேட் பிடிக்குமாம், அதுக்காகவே ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, அப்ப உங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கும்னு தெரிஞ்சு யார் இதை அனுப்பியிருப்பாங்க? எப்படி சொல்றது, எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி அக்கா, பெரியம்மா எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும். அவ்வளவு பேர் தெரிஞ்சாலும் யாரோ ஒரு ஆக்கள் தான் இதை அனுப்பி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இது வெளிநாட்டுல இருந்து வரல, இங்கனே அக்கா இல்ல. சரி, எங்க ரெடி ஆகி கொண்டு இருந்தீங்க? கோயிலுக்கு. பர்த்டேனால கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு கிட்ட ரெடி ஆகி கொண்டு இருந்தீங்க. நாங்களும் வந்துட்டோம் சர்ப்ரைஸ் கிஃப்டோட. சரி, எங்க ரெடி ஆகி கொண்டு இருந்தீங்க? கோயிலுக்கு. பர்த்டேனால கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு கிட்ட ரெடி ஆகி கொண்டு இருந்தீங்க. நாங்களும் வந்துட்டோம் சர்ப்ரைஸ் கிஃப்டோட. அவங்களோட 27வது பிறந்த நாள உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பிறந்த நாளா மாத்தி தரதுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஓகே, அப்ப யாரு இதை அனுப்பினது சரியா கண்டுபிடிச்சு சொன்னா அடுத்த கிஃப்ட் தருவேன். அதே சொல்றேன், அக்கா, டாடி, ஹஸ்பண்ட், எங்க பெரியம்மா. அப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த கிஃப்டையும் பாப்போம். வச்சுக்கோங்க. சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு அழகான டெடி பியர் அனுப்பியிருக்காங்க. அதுவும் வந்து பிங்க் கலர்ல அனுப்பி விட்டுருக்காங்க. நான் நினைக்கிறேன் உங்களோட ஃபேவரட் கலர் பிங்க் போல இருக்குது. அப்படியா? இங்க இருந்து கிஃப்ட் வந்தா ஒரு ஜீவன் அக்கா. சரி, நான் கிஃப்ட் கேட்கல. இந்த கிஃப்ட் வந்து பிங்க் கலர்ல அனுப்பியிருக்காங்க. உங்களோட ஃபேவரட் கலர் பிங்கான்னு கேட்டேன். ப்ளூ. ஆனா பிங்க் கலர்ல தான் கண்டிப்பா இந்த பிங்க் கலர்ல கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன் அவ பிங்க் கலரா இருக்கும். ஏன்னா நீங்க ட்ரெஸ் எல்லாம் பிங்க் கலர்ல போட்டிருக்கீங்க. அப்ப எல்லாமே பிங்க் கலரா அமைஞ்சு போயிட்டு அமைஞ்சிருக்கு. அப்படி. சரி, ஓகே. யார இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்றீங்க? இந்த பர்த்டேக்கு இவங்க இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இந்த பர்த்டே அப்படின்ட்டு. ஃபேமிலி. சரி, எல்லாரையும் மிஸ் பண்றீங்க போல. அப்ப நான் நினைக்கிறேன் ஃபாரின்ல இருக்கிற எல்லாரையும் தான் மிஸ் பண்றீங்க போல. அது வேர்க்கிறதா? சரி, அழக்கூடாது. பிறந்த நாள்ல அழுறது வந்து வடிவில்ல. சரி, ஓகே. அழக்கூடாது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. சரி, நீங்க அழுறது அவங்க விரும்ப மாட்டாங்க. என்ன சிரிக்கலாம். லைட்டா கண்ணு வேர்த்துட்டேன். போட்டோ மேக்கப் கலஞ்சிருச்சு. ஓகே, யார்கிட்ட இருந்து இந்த கிஃப்ட் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஃபாரின்ல இருந்து தான் ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்காங்க. அதான் சொல்றேன், அக்கா இல்லாட்டி ஹஸ்பண்ட். அவ்வளவுதான். யார ரொம்ப மிஸ் பண்றீங்க? ஃபேமிலியில எல்லாரும். ஹஸ்பண்டா ஃபேமிலியா? ரெண்டுமே தான். ஒன்று கொண்டு விட்டதில்ல. ஹஸ்பண்டையும் சேர்த்து ரொம்ப மிஸ் பண்றீங்க. இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு, அதை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினது யாருன்னு சொல்லி. அதுக்கு முதல்ல இப்படி ஒரு கிஃப்ட் இன்றைக்கு வருமென்று எதிர்பார்த்தீங்களா? இல்ல. சந்தோஷம் தானே உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். சரி, அவங்க அனுப்பின கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எல்லாம் பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு, அந்த கிஃப்டையும் பாப்போம். சரி, ஓகே. உங்களோட வெட்டிங் போட்டோன்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு அழகான போட்டோ வந்து கிஃப்டா அனுப்பி இருக்காங்க. நீங்களும் கப்பல்ஸா இருக்க மாதிரி ஒரு போட்டோ. என்ன? சரி, அப்ப இது யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? அண்ணி. இல்லையே. இல்ல, வெளிநாட்டுல இருந்து தான் அனுப்பி இருக்காங்க. அக்கா இல்லாட்டி ஹஸ்பண்ட், வேற யாரும் இல்ல. அக்கா இல்லாட்டி ஹஸ்பண்ட்.
சரி, அப்ப நானே சொல்றேன் என்ன, இப்படி ஒரு போட்டோ ஃப்ரேம் தந்ததுக்கு அப்புறமும் நீங்க அவங்களை கரெக்டா கண்டுபிடிச்சு ஷூரா சொல்லல, சரியா? இங்கன்னா என் கெசினிக்கு அதுவரை யாரும் இல்ல, எனக்கு தெரியும். கலையரசி அக்காட இந்த 27வது பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் ஒரு மறக்க முடியாத நினைவை இந்த பிறந்த நாள்ல ஏற்படுத்தி தரதுக்காகவும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டே கனடால இருந்து உங்களோட ஹஸ்பண்ட் தான் அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, ஹஸ்பண்ட் இப்படி ஒரு கிஃப்ட் அனுப்புவாருன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல. ஹாப்பியா? அப்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அப்ப அவருக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு? ரொம்ப சந்தோஷம், வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட ஹஸ்பண்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்க இப்போ ஹாப்பியா இருக்கணும், இந்த வித நோய் நொடியின்றி ஆரோக்கியமா வாழணும்னு உங்களுக்காக நானும் பிரார்த்திச்சு கொள்றேன். நன்றி, எனக்காக டைம் தந்ததுக்கு. கேக் கட் பண்ணுவோம். ஓகே.